ஹாய் விவர்ஸ் வணக்கம். நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துட்டுருக்கோம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இன்றைய பதிவு என்னன்னாக்கா, தீபாவளி ஆஃபராக ஒரு வசியமை வாங்கினா இன்னொரு வசியமை இலவசம் அப்படின்னு சொல்லி தீபாவளி ஆஃபராக போட்டிருக்கோம். இதோட விலை என்னன்னாக்கா, வசியமையோட விலை 1200. போன பதிவில் பார்த்தோம் வசிய மருந்து ஒன்று வாங்கினா இன்னொரு வசிய மருந்து இலவசம் போட்டிருந்தோம். வேணுங்கிறவங்க நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னன்னாக்கா நல்ல விஷயங்களுக்கு மட்டும் இதை பயன்படுத்துங்க. ஏன்னா வசிய மையோட வேலை என்னன்னாக்கா, ஒருத்தரை நம்மளோட பேச்சுக்கு கட்டுப்பட வைக்கிறது, நம்ம பேச்சை கேட்க வைக்கிறது தான் இந்த வசிய மையோட வேலை. அதே போல் வசிய மருந்தோட வேலை அதுதான். இந்த வசிய மை வசிய மருந்து சைவம் அசைவம் 2 வகையில் இருக்குது. சைவங்கிறது 100% மூலிகைகளை வச்சு பண்ணுறது, இதனால் எந்த ஒரு பாதிப்பும் அதிகபட்சம் இருக்காது. அசைவங்கிறது வண்டு பூச்சி பறவையோட பிச்சி கரு முட்டை இந்த மாதிரியெல்லாம் வச்சு பண்ணுறது தான் அசைவம். அது மையாகவும் இருக்கலாம், மருந்தாகவும் இருக்கலாம். இது இடுமருந்து வசிய மருந்து இதெல்லாம் சொல்லுவாங்க. இதை நல்ல விஷயங்களுக்கு தயவு செஞ்சு பயன்படுத்துங்க, கெட்ட விஷயங்களுக்கு எல்லாம் பயன்படுத்தாதீங்க. ஏன்னா இந்த வசிய மருந்தோட தன்மை என்னன்னாக்கா, இந்த சைவங்கிறது எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது, அதிகபட்சம் பக்க விளைவு காட்டாது. அசைவங்கிறது பக்க விளைவு அதிகமாக காட்டும். வயிறு பொறுமல், வயிறு உப்புசம், வயிறு வலி, வயிற்றில் முடி முளைக்கிறது, வயிற்றில் புண்ணு வர்றது, அதே போலனாக்கா மூளைக்கு போகிற நரம்பு மண்டலங்களை பாதிக்க விடுறது. இதெல்லாம் இந்த அசைவ மையோட வேலையும் அசைவ மருந்தோட வேலையும் இது தான். என்னன்னாக்கா அசைவ மைங்கிறது என்னன்னாக்கா, இந்த சுடுகாட்டில் எரிக்கக்கூடிய புணத்தையிலேருந்து வரக்கூடிய அந்த கொழுப்பு இருக்குங்களா, அந்த கொழுப்பை எடுத்துக்கிறது. அதே போல் ஆந்தை, வல்லூர், பருந்து, காகம் இந்த மாதிரி பறவைகளோட கரு முட்டைகளும் அந்த பிச்சுகளும் எடுத்து அரைச்சி பண்ணுறது தான் அசைவ மை. இதனால் என்னன்னாக்கா, ஒருத்தருக்கு மூளையோட பாதிப்பு அதிகபட்சம் இருக்கும். தெய்வம் கிட்ட நெருங்காது. அவங்களுக்கு யார் வைக்கிறாங்களோ அவங்களுக்கு அடிமையாக இருப்பாங்க, பைத்தியமாவாங்க. மருத்துவ செலவு ஹாஸ்பிட்டல் போகிற கண்டிஷனுக்கு கூட அந்த அசைவ மையோட வேலை கொண்டு போய் சேர்த்துடும். அசைவ மருந்து வேலையும் அப்படி தான் பண்ணோம். தயவு செஞ்சு இந்த அசைவ முறைகளில் யாரும் பயன்படாதீங்க. நிறைய பேர் மருந்து இருக்குதுன்னு சொல்லி எதையும் கொடுத்துட்றாங்க. அந்த மருந்தோட மையோட தன்மை தெரியாமல் இது சைவமாக அசைவமானு தெரியாமல் நிறைய பேர் வாங்கிடுறீங்க. வாங்கி உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு உயிருக்கு ஆபத்தை நீங்கள் தான் தேடிக்கிறீங்க. தயவு செஞ்சு கொடுக்குறவங்க ஏனோ தானோ ஏதோ ஒரு பச்சளை, ஏதோ ஒரு மருந்து எப்படின்னு ஏதோ ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அதெல்லாம் வாங்கி தயவு செஞ்சு உங்கள் குடும்பத்து ஆளுங்க, உங்களுக்கு வேண்டப்பட்ட ஆளுங்களுக்கு உயிருக்கு ஆபத்தை தேடி விட்டுறாதீங்க. தயவு செஞ்சு அதுவும் ஒரு உயிர் தாங்கிறதுனால யோசிங்க. சைவ முறைகள் எந்த பாதிப்பு ஒன்று